கணேசாய நமக. முருகாசரணம். பட்டினத்தார் வரலாறு. சிவசருமருக்கு பிறந்த குழந்தையே மருதவாணர். சிவசர்மரின் கனவில் தோன்றிய சிவன் குளக்கரையில் கண்டெடுத்த குழந்தை என்று கூறி திருவெண்காடருக்கு குழந்தையை தத்துக் கொடுக்கும்படி கூறி மறைந்தார். சிவன் கூறியபடியே சிவசர்மர் திருவெண்காடரிடம் குழந்தையை கொடுத்துவிட்டார். பட்டினத்தார் கடல் கடந்து நவரத்தனங்களை வாணிபம் செய்து வந்தார். மருதவாணருக்கு வாலிப வயது வந்ததும் தானும் வாணிபம் செய்ய கடல் கடந்து செல்கிறேன் என்று தந்தையிடம் அனுமதி பெற்று வாணிபம் செய்ய சென்றார். பட்டினத்தார் குபேரன் அவதாரம் என்பதால் அவர் பிறந்தபோதே மிகுந்த செல்வந்தர். அவரது வீட்டின் கதவும் வாயிற்கால் வெள்ளியில் செய்யப்பட்டு இருக்கும். வாசலில் முத்துக்களால் ஆன பந்தல் அமைத்திருப்பார். நகர்வலம் வந்தபோது இதனை கண்ட அந்நாட்டு அரசர் திகைத்து போய் பட்டினத்தாரை அழைத்து, நாளை முதல் நீங்கள் வெள்ளிக்கதவை உபயோகிக்கக்கூடாது, கலற்றிவிடவும் என கூறினார். மறுநாள் பட்டினத்தார் வெள்ளிக்கதவை கலற்றி தங்கத்தால் ஆன கதவை பொருத்தினார். மன்னர் நகர்வலம் வந்தபோது தங்கக்கதவை பார்த்து மேலும் அதிர்ந்து போய் பட்டினத்தாரிடம், உங்களை வெள்ளிக்கதவை கலற்றச் சொன்னேனே என கேட்டார். பட்டினத்தாரும், ஆம் அண்ணா, தங்கள் உத்தரவுப்படி வெள்ளிக்கதவை கலற்றி தங்க கதவை மாட்டியுள்ளேன் என கூறினார். இதனை கேட்ட மன்னர் பொறாமையால் முத்துப்பந்தலை எரிக்க காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். காவலாளிகள் முத்துப்பந்தலை எரித்துவிட்டனர். இதனை கண்ட பட்டினத்தார் அடுத்த நாள் வைரங்களால் ஆன பந்தலை போட்டு வைத்தார். இதை கண்ட மன்னர் அதற்கு மேலும் பேச வழியின்றி பட்டினத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அவ்வளவு பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருந்தார் பட்டினத்தார். சில நாட்கள் கழித்து திரும்பிய மருதவாணர் வியாபாரம் செய்யும் இடத்தில் தந்தையிடம் பெட்டி பெட்டியாக கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டார். மகன் சம்பாதித்து கொண்டு வந்திருப்பதை காண பெட்டியை திறந்தவர் அதிர்ச்சி அடைந்தார். அதில் தவிடு உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எருவரட்டி இருந்தது. மகனை சம்பாதிக்க அனுப்பினால் தவிட்டு எருவை கொண்டு வந்திருக்கின்றானே என்று கோபத்தில் அதை வீசி எறிந்தார். அதில் வைரங்களும் வைடூரியங்களும் இருப்பதை பார்த்து அதிர்ந்த பட்டினத்தார் மகனை காண வீட்டுக்கு வந்தார். மருதவாணர் தனது தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்து, தந்தை வருவார், அவரிடம் இதனை கொடுத்து விடுங்கள், இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். மருதவாணரை தேடி வீட்டுக்கு வந்த பட்டினத்தார் நடந்தவைகள் அனைத்தையும் கேள்விப்பட்டு மருதவாணர் கொடுத்த பெட்டியை திறந்து பார்த்தார். அதில் ஓர் ஓலைச்சுவடி இருந்தது. அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை விழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்ததும் பட்டினத்தாருக்கு ஞானம் பிறந்தது. மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார். நன்றி.